அற்புதராம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். சர்வத்தை உண்டாக்கிய தேவனுக்கு நம்மை நாம் முற்றுமுடியுமாய் அர்ப்பணிப்பதுதான் தேவன் நம்மையில் பிரியப்படுகிற ஒரு காரியம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள் பல பாடுகளிலும் தொல்லைகளிலும் தீமையிலும் எதிரிகளுடைய சொல்லன்னா பிரச்சனைகளிலும் அவர்கள் பல போராட்டங்களிலே மூழ்கி இருந்தார்கள். அதனுடைய விளைவு என்னவென்றால், அவர்கள் புற இனத்தார் பின்பற்றி வந்த அந்த சடங்காச்சாரங்களையும் புற இனத்தார் கற்பனையில் உருவாக்கி வைத்திருந்த பல சிலைகளையும் இவர்கள் வணங்குகிறவர்களாக போனதுதான் என்பதை கண்டுபிடித்தார்கள். ஆக இப்பொழுது அவர்கள் சரியான தீர்மானம் எடுத்தார்கள். நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேல் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அல்லேலூயா. பார்த்தீர்களா? இந்த பாடுகளுக்கெல்லாம், இந்த போராட்டங்களுக்கெல்லாம், இந்த அவமானங்களுக்கெல்லாம், இந்த இந்த இழப்புக்கெல்லாம், இந்த வேதனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதை ஆராய்ந்தார்கள். இதான் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அவர்களுக்கு ஒன்று விளங்கியது. தேவ ஜனங்களாகிய நாம் அந்த ஆவியான அந்த பரிசுத்த தேவனை வணங்கி ஆராதிப்பதை விட்டுவிட்டு புறஜாதிகளுடைய பழக்க வழக்கங்களில் மூழ்கி அந்த புறஜாதிகள் கற்பனையாக உருவாக்கி வைத்திருந்த பல சிலைகளை நாம் வணங்கினோமே, இதுதான் நமக்கு இந்த பாடுகளுக்கு காரணம் என்று கண்டுபிடித்து விட்டு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த புறஜாதிகள் உருவாக்கி வைத்திருந்த அந்த கற்பனையின் சிலைகளெல்லாம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்து தூக்கி எறிந்துவிட்டு தங்களை முற்றுமுடியுமாக கர்த்தராகிய தேவனுக்கு அர்ப்பணித்தார்கள். அவர்கள் இந்த சிலைகளை விட்டு மனம் திரும்பியதை பார்த்த தேவன் அவர்கள் மேல் மனம் இறங்கி மனதுருகி, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை அரவணைப்பது போல கர்த்தராகிய தேவன் அவர்கள் மேல் மனம் இறங்கி அவர்களுடைய சகல பாடுகளை நீக்கினார், சகல உபத்திரவங்களை நீக்கினார். அவர்களை அளவில்லாத நன்மைகளினால் தேவன் ஆசீர்வதித்தார். இதைத்தான் இன்றைக்கும் ஒவ்வொரு விசுவாசிகளும் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு உலகிலே விசுவாச வாழ்வில் 2 விதமான சிலைகள் உண்டு. ஒன்று வெளியில புற இனத்தார் பின்பற்றுகிற சடங்காச்சாரங்கள், சிலைகள், பல பழக்க வழக்கங்கள் என்று. ஆனால் ஒவ்வொருடைய ஆணுக்குள்ளும் பெண்ணுக்குள்ளுமே இச்சை, அசுத்தம், காமம், சீரியல், சினிமா, ஆண்கள், பெண்ணாசை, ஆணாசை, சுயநல ஆசை, சுயநல பெருமை என்ற சிலைகள் ஏராளம் இதயத்துக்குள்ளே வைத்திருக்கிறார்கள். இவைகள் இருக்க மாட்டோம், பாடுகளும் அவமானங்களும் துக்கங்களும் துயரங்களும் தொடர்ந்து கொண்டே வரும். இதை நீங்கள் ஆராய்ந்து உணருவீர்களா? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு போதிக்கிற கற்றுக் கொடுக்கிறபடிதான் இந்த வசனங்களை கொண்டு நான் உங்களிடத்தில் பேசுகிறேன். உங்களை ஆராய்ந்து பாருங்கள், மனம் வருந்துங்கள், மனம் திரும்புங்கள். தேவனே, என்னை மன்னியும். சகல சிலை வணக்கத்திலிருந்தும், வெளியில் இருக்கிற சிலையாக இருக்கட்டும், உள்ளத்துக்குள்ளே இருக்கிற சிலைகளாக இருக்கட்டும், எல்லா சிலைகளையும் நான் உடைத்து தள்ளுகிறேன். என்னை கழுவி சுத்திகரியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி உங்களை முழுவதும் அர்ப்பணியுங்கள். கல்வாரி இரத்தத்தால் உங்களை கழுவுகிற கர்த்தர் உங்கள் இதயங்களை கழுவி சுத்திகரிப்பார். உங்களுடைய கண்ணில் இருக்கிற இச்சையனும் சிலை, இதயத்தில் இருக்கிற இச்சையனும் சிலைகள், உங்கள் ஆத்மாவுக்குள் இருக்கிற சுயநலம், சுயப்பெருமை, பண ஆசை, ஆணாசை, பெண்ணாசை என்ற சிலைகள் எல்லாம் ஆவியானவர் உடைப்பார். உங்களை ஆண்டவர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், அற்புதமான வாசல்களை திறப்பார், நன்மையான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த உறுதியான தீர்மானத்துக்கு வருவீர்களா? நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய இதயத்துக்குள்ளும் 100கணக்கான ஆண்டவரே சிலைகள் இருக்கிறது. அக்கிரமங்கள், அநியாயங்கள், கெட்ட நடத்தை, வேசித்தன, உபச்சாரம், பெண்ணாசை, ஆணாசை என்ற பொருளாசை என்ற சிலைகளெல்லாம் உடையுங்க. வெளியில இந்த உலகில மனித கற்பனையில உருவான எத்தனையோ அடையாளங்கள் எல்லாம் ஆண்டவரை தள்ளி போடும் பலனை தாங்க.
உம்முடைய ஜனங்களுடைய பொல்லாங்கெல்லாம் விளக்கி, பாடுகளெல்லாம் விளக்கி, உமது பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக, சுகமாக்குவீராக, ரட்சிப்பீராக, அடையாளங்களை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.